இப்போது சில மாற்றங்களை நம்ம பார்க்கின்றோம். இப்போ இணையக்கூடிய நேர்களுக்கு இப்போ நம்ம ஃபேஸ் ஆஃப் எங்கெங்கெல்லாம் பார்க்கும்பொழுது 18 தொகுதிகளில் திமுக பாஜக நேரடி போட்டி அப்படிங்கிற நம்பர்ஸை பார்க்கின்றோம். பட் ஆனால் ஒரு ஹஷ்டு சர்க்கிள்ஸ் ஹஷ்டு வாய்ஸஸில் கேட்கக்கூடிய தகவல் என்னென்னா அதிமுகவும் பாஜகவும் சில தொகுதிகளை ஸ்வாப் செஞ்சு கூடும். இவங்க போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் அவங்களும் இப்படி மாற்றங்கள் சின்ன சின்ன மாற்றங்களுக்கு இறுதி நேர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தகவலும் இருக்குது. பட் நத்திங் இஸ் ஃபைனல் அன்டில் இட் இஸ் அஃபிஷியல். 27 தொகுதிகளில் பாஜக போட்டியிடுகிறது. அந்த 27ல் 18 நேரடியாக திமுக பாஜக போட்டி. அந்த தொகுதிகளுடைய பட்டியலை தான் நீங்கள் திரையில் பார்க்கின்றீங்க. 27 தொகுதிகளில் 18 தொகுதிகளில் பாஜக திமுகவை எதிர்கொள்கிறது. 4 தொகுதிகளில் பாஜக காங்கிரஸை எதிர்கொள்கிறது. ஆவடி, மயிலாப்பூர், திருவண்ணாமலை, ராசிபுரம், கோவை வடக்கு உள்ளிட்ட 18 தொகுதிகளில் பாஜக திமுக நேரடி மோதல். அவினாசி தனி. அவினாசியில் டாக்டர் எல் முருகன் அவர்கள் களமிறங்குவார் அப்படின்னு பார்க்க, கோகிலமணி அப்படிங்கிற ஒரு இளம் மருத்துவர் திமுக சார்பில் களமிறங்கப்படுறாங்க. 26 வயதே ஆன இளம் வேட்பாளர். திருப்பூர் தெற்கு, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய தொகுதிகளில் ஒரு 18 தொகுதிகளில் திமுக வெர்சஸ் பாஜக தாமரை சூரியனோடு மோதுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சூரியனுக்கும் தாமரைக்கும் இடையே போட்டி நிலவக்கூடிய தொகுதிகள் 18. ஆனால் ஒருவேளை யூகிக்கப்பட்டது போல சின்ன மாற்றங்களை அதிமுகவும் பாஜகவும் செய்து கொண்டால் இதில் மாற்றங்கள் வரலாம். ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை தொகுதிகளில் ஸ்வாப் செய்து அதிமுகவும் பாஜகவும் செய்து கொள்ளக்கூடும் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. ஆனால் அது உறுதிப்படுத்தப்படாத தகவல். 18 தொகுதிகளில் திமுக வெர்சஸ் பாஜக போட்டி. 121 தொகுதிகளில் திமுகவும் அதிமுகவும் நேரடியாக மோதுகின்றன. திமுக கேண்டிடேட்டும் அதிமுக கேண்டிடேட்டும், நான் இல சூரியன் சொல்லலை, திமுக கேண்டிடேட்டும் அதிமுக கேண்டிடேட்டும் மோதக்கூடிய தொகுதிகள்னு பார்த்தா 121 தொகுதிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 18 தொகுதிகள் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆவடி தொகுதி அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இங்கே நாசருக்கு எதிராக போட்டிடுறாங்க. மயிலாப்பூரில் வேலு சிட்டிங் எம்எல்ஏக்கு எதிராக பாஜக வேட்பாளர் அநேகமாக டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். திருவண்ணாமலை, ராசிபுரம், கோவை வடக்கு வானதி ஸ்ரீனிவாசன் போட்டியிடக்கூடிய தொகுதி. இங்கெல்லாம் திமுக வேட்பாளரை எதிர்த்து அவங்க களமிறங்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. அவினாசியில் பாஜக வேட்பாளர் அறிவிக்கப்படலை. அநேகமாக அங்கே திரு எல் முருகன் அவர்கள் போட்டியிடுவார் என்று கணிக்கப்படுகிறது. அங்கே ஒரு இளம் வேட்பாளர் தி யங்கஸ்ட் கேண்டிடேட் ஆஃப் டிஎம்கே களமிறங்குறாங்க. திருப்பத்தூர், மானாமதுரை, சாத்தூர் தொகுதியில் தான் திரு நயினார் நாகேந்திரன் போட்டியிடுகிறார். நயினார் நாகேந்திரனுக்கு எதிராகவும் திமுக வேட்பாளர் தான். வாசுதேவநல்லூர் தனி தொகுதி. அங்கே ஆனந்த நியாசாமியுடைய பெயர் யூகிக்கப்படுகிறது. அங்கேயும் அவர் திமுக வேட்பாளர் தான் எதிர்கொள்கிறார். ராதாபுரத்தில் சிட்டிங் ஸ்பீக்கர் மாண்புமிகு திரு அப்பாவு அவர்களுக்கு எதிராக பாஜக போட்டியிடுகிறது. பதினெட்டு தொகுதிகளில் பாஜக திமுக முதல். திமுகவின் உதயசூரியனுக்கு எதிராக பாஜகவின் தாமரை களமிறங்குகிறது. இந்தந்த தொகுதிகள் தான் நீங்கள் திரையில் பார்க்குறீங்க. வாசுதேவநல்லூர் தனி தொகுதி, ராதாபுரம் சிட்டிங் ஸ்பீக்கருடைய தொகுதி. இங்கெல்லாம் பாஜக வேட்பாளர் பட்டியல் வரலங்கிறத பார்க்கின்றோம். நாகர்கோவில் திராவிட முன்னேற்ற கழகம் களமிறங்கிறது இந்த முறை. நாகர்கோவிலில் திரு பொன் ராதாகிருஷ்ணனுடைய பெயர் யூகிக்கப்படுகிறது.
இப்படி 18 தொகுதிகள் ஆவடி, மயிலாப்பூர், திருவண்ணாமலை, ராசிபுரம், கோவை வடக்கு ஆகிய தொகுதிகளில் பாஜக திமுகவை எதிர்த்து போட்டியிடுகிறது. 121 தொகுதிகளில் அதிமுக திமுக மோதல். 18 தொகுதிகளில் பாஜக திமுகவை எதிர்கொள்கிறது. திருப்பூர் தெற்கு, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அவினாசி, திருப்பத்தூர், மானாமதுரை, சாத்தூர், ராமநாதபுரம், திருச்செந்தூர், வாசுதேவநல்லூர், ராதாபுரம், நாகர்கோவில் ஆகிய 18 தொகுதிகளில் பாஜக போட்டியிடுகிறது. ஊட்டி, அறந்தாங்கி, குளச்சல், விளவங்கோடு ஆகிய தொகுதிகளில் கை சின்னத்தை எதிர்த்து தாம்பரம் போட்டியிடுகிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ ஒரு ஓவரால் பிக்சர் நமக்கு கிட்டத்தட்ட தெளிவாகிவிட்டது. இன்னும் மிஸ்ஸிங் பீசஸ்ன்னு பார்த்தா இந்த எலெக்ஷனில் ரொம்ப கொஞ்சம் தான். இன்னும் தாவேகால வேட்பாளர் பட்டியல் வரணும், மேனிஃபெஸ்டோஸ் இன்னும் வர வேண்டியிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தில். ஸோ இப்படி இன்னும் சில விஷயங்கள் தான் பாக்கியாக இருக்கிறது. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.